உள்ளூராட்சி சபை தேர்தல் 2025 காலி மாவட்டம் போவி போத்தல பிரதேச சபை தேர்தல் முடிவுகள் தற்போது வெளியாகி இருக்கின்றன. தேசிய மக்கள் சக்தி 16,228 வாக்குகளை பெற்று 11 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 7,297 வாக்குகளை பெற்று 4 ஆசனங்களையும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 4,444 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களையும், ஐக்கிய தேசிய கட்சி 2,511 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும், சுயேட்சை குழு 2,217 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும் பெற்றிருக்கிறது. மீண்டும் ஒருமுறை தேசிய மக்கள் சக்தி 16,828 வாக்குகளை பெற்று 11 ஆசனங்கள், ஐக்கிய மக்கள் சக்தி 7,297 வாக்குகளை பெற்று 4 ஆசனங்கள், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 4,444 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்கள், ஐக்கிய தேசிய கட்சி 2,511 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்கள், சுயேட்சை குழு 2,217 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும் பெற்றிருக்கின்றது. அதேபோன்று திகாமடுள்ள மாவட்டம் அம்பாறை நகரசபை தேர்தல் முடிவுகள் தற்போது வெளியாகி இருக்கின்றன. தேசிய மக்கள் சக்தி 6,034 வாக்குகளை பெற்று 10 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 2,002 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களையும், சுயேட்சை குழு 1,129 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 782 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும், மக்கள் கூட்டணி 397 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும் பெற்றிருக்கிறது. மீண்டும் ஒருமுறை தேசிய மக்கள் சக்தி 6,034 வாக்குகளை பெற்று 10 ஆசனங்கள், ஐக்கிய மக்கள் சக்தி 2,002 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்கள், சுயேட்சை குழு 1,129 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்கள், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 782 வாக்குகளை பெற்று 1 ஆசனம், மக்கள் கூட்டணி 397 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும் பெற்றிருக்கின்றது. உடனுக்குடன் தேர்தல் முடிவுகளை சிறப்பு நேரலையோடு இணைந்திருங்கள். வாக்காளர்கள் தம் பிரதேசத்தின் அரசியல் தலைமைகளை தேர்ந்தெடுக்கும் ஒரு களம். ஊழல் ஒழிப்பு, அபிவிருத்தி, வளமான நாடு என்று தெற்கின் மக்கள் படையெடுக்க, இடுப்பு இறையாண்மை என்று வடகிழக்கு மக்கள் முன்னகரும் ஒரு தேர்தல் நிலவரம். 28 மாநகர சபைகள், 36 நகர சபைகள், 262 பிரதேச சபைகளுக்கான உறுப்பினர்களை தெரிவு செய்யும் ஒரு நாள். 1,72,96,330 வாக்காளர்கள், 49 கட்சிகள், 257 சுயேட்சை குழுக்களை பிரதிநிதித்துவப்படுத்திய 75,589 வேட்பாளர்கள். ஸ்ரீலங்கா உள்ளூராட்சி சபை தேர்தல் 2025 சிறப்பு நேரலை.